நான் எடுத்து தந்திருக்கிறேன். அவர்களையும் கண்டிப்பாக கூட்டோடு எடுத்து தருவேன். எப்போதென்றால் தர்மயுகத்தை ஆட வைக்க நான் வருகின்ற போது என்று ஐயா வாக்கு சொன்னார். அதிலே 7 5 பேர் தன்னுடைய தொண்டு செய்யக்கூடிய சீசர்களாக பஞ்சவர்கள் வழியிலே நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்ற விவரத்தையும் அங்கே தெரியப்படுத்தினார். அப்போ அந்த மாதர்கள் சொல்வார்கள், ஐயா அந்த பிள்ளைகளை பார்த்தார்கள், மகிழ்ந்தார்கள். கண்ணோ மணியோ எத்தனை ஆண்டுகள் பன்னெடும் காலமாக அவர்கள் அந்த பிள்ளைகளை கற்கின்ற போது எம்பெருமானிடம் வேண்டி வணங்கி அந்த பிள்ளைகளுக்காக அவர்கள் பட்ட பாடுகளை எல்லாம் சொல்லுகின்ற போது நாம் பாடல்களிலே அறிந்தோமே, பந்தடி கூவிரமென்ன பைம்பொல் நிறமெடை என்ன குந்தடிக்க மாவுலகில் குதித்து பிறந்து வந்தோம் கண்டு வெள்ளை தான் எடுத்து கமல முகத்தோடனைத்து பெண்டேழும் பால்கொடாமல் பெருக வனத்தில் சென்றோம். ஐயா ஒரு தாயினுடைய அந்த சுகமே அந்த பிள்ளைகளை பெற்ற வேதனை எல்லாம் மறந்து அந்த முகத்தை பார்த்து மகிழ்வது, அதற்கு பாரவது ஊட்டுவது, அதை போற்றி பேடி வளர்ப்பது. அப்படி ஒரு கணம் கூட அந்த பிள்ளையினுடைய முகத்தை காணவில்லை. அந்த பிள்ளைகளுக்கு பால் கூட நாங்கள் ஊட்டவில்லை. அங்கமெல்லாம் சொருதையோ ஆவி மெத்த வாடுதையோ தங்கமணி நாங்கள் பெற்ற தவமணியை தாருமையா மங்காத தெய்வ குல மக்களேழும் ஏழ்வழியும் சிங்காரமதை போல் சீக்கிரமே தாருமையா மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. 12 காலமாக, அதாவது 12 காலமாக சொல்ல முடியாத நிலையிலே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நாங்கள் இந்த பிள்ளைகள் ஆசையினால் பிரியா தவசிருந்தோம். பிள்ளைகளை தாரும் தாரும்னு எழுதாங்க இல்லையா, அந்த துயரம் இப்போதான் தீர்க்கப்படுது. பிள்ளைகளை பார்த்த உடனே மகிழ்கின்றார்கள். கண்ணோ மணியோ காட்டு ஆசல் மகனும் விண்ணோர்கள் வைக்கும் வேத பரஞ்சுடரும் தோணார் கரிய துய்ய திருமால் இந்த சாணாரின் நாயகமோ சகலகளை கற்றவரோ தெய்வ யுகத்தன்றோ திசை வந்த சார்ந்தவரோ எங்கள் வையம் புகழ வந்த எம்ம மக்களே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை கண்டு மகிழ்ந்தார்கள் தெய்வ மாதர்கள். இப்போது பூரித்து அகமகிழ்ந்து வெற்றி மகிழ்ச்சியோடு இருக்கின்ற போது ஐயாட்ட சொல்றாங்க, ஐயா நீ தருவேன் என்று சொன்ன வரத்திலே இப்போது 4 1/2 பங்கு வரம் தான் வாங்கியிருக்கிறோம். 4 பங்குல 1/2 பங்கு வரும். இப்ப மீதி என்ன 3 பங்கு வரும் இருக்கு. அது எப்படி, அது என்ன பங்கு? இப்போது அவர் கொடுக்கப்பட்ட பங்கு என்ன? திருக்கல்யாணம் புரிய வேண்டும், பிள்ளைகளை குறைவ தராமல் எங்களுக்கு குறைவிடாமல் தர வேண்டும், தந்து பிள்ளைகளை எங்களை ஒன்று போல வைத்து தர்மயுகத்திலே ஆள வேண்டும். இதுதான் எம்பெருமான் நோக்கி தெய்வ மாதர்கள் 7 பேரும் நின்ற தவத்தினுடைய நோக்கம். அந்த தவத்தினுடைய நோக்கத்திற்கான பலன் இப்போது ஐயா கல்யாணம் புரிந்தார், உலகம் அறியும்படியாக. இப்போது பிள்ளைகளையும் எடுத்துக் கொடுத்தாச்சு. இன்னும் அந்த பிதிர்வழி குலம்தான் 2, அந்த மூல உயிர் மூல சடத்தோடு எடுத்துக் கொடுக்கணும் தர்மயுகத்துல. இன்னும் 1 பங்கு தர்மயுகத்திலே பிள்ளைகளையும் மக்களையும் வைத்து ஆள வேண்டும். சார்ந்தோர் பிள்ளைகளையும் அந்த மாதிரிகளையும் வைத்து 7 பெண்கள் மிக நீண்ட சான்றோர் சூழ கட்டியம் கூறி சேவித்து நிற்க எம்பெருமான் தர்மயுகத்தை ஆளுவதற்காக சொல்லப்படுகிறதே அந்த ஆட்சி பௌசை கொடுக்க வேண்டும் இல்லையா? அப்ப அந்த வரம் தான் இங்க இருக்கக்கூடிய பங்கிலே மேலான பங்குன்னு சொல்றாங்க. 4 1/2 பங்கு வரம் கிடைச்சாச்சு, மீதி பங்கு எல்லாம் தர்மயுக பௌசு. அப்போ 4ல் 3/2 பங்கு வரம் தர்மயுகத்தினுடைய சிறப்புத்தான் அதிகப்படுத்தி சொல்றாருன்னா அதுதான் ஐயா சொல்றார். பூலோக பங்கதுதான் மக்கா பொருத்தமில்லை உங்களுக்கு, பரலோக பங்கதுதான் பகுதி உண்டு என்று. அப்படி அந்த சிறப்பை அந்த மாதர்கள் கேட்டார்கள். கண்டிப்பாக நாம் தருவோம் என்று ஐயாவும் ஆணையிட்டு சொல்லுகின்றார். இப்படியாக பிள்ளைகளை வாங்கியாச்சு.
கதிரோரும் வந்து கங்குல்வெளி ஆகிய ஐயா திருநாள்முறைகளையும் நடத்தி வருகிறார். மக்கள் எல்லாம் சூழ வந்து ஐயாவுடைய அடிபணிந்து அவர்களிடம் பலன் பெற்று அவருடைய இல்லங்களுக்கு சென்றார்கள். இப்படியாக பால் பவுசு சிறப்புகளோடு அம்மைமார்களும், அதாவது 7 தெய்வ மாதர்களை கல்யாணம் பண்ணாலே நேற்று அவர்களுக்கு என்று தனித்தனி அரங்கு வைத்து ஐயா கொடுக்கின்றார். அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுத்து கொடுக்கின்றார். அப்படி அவர்களுடைய இல்லத்திலே சென்று ஒவ்வொருடைய அம்மைமார்களுடைய இல்லத்தில், அதாவது பொன்னரங்கிலே அவர்களுக்கு கொடுத்த அந்த அரங்கிலே வந்திருந்து அமுது அருந்தி அன்று இராவு அந்த மனையிலே பள்ளி கொண்டபடி இப்படி திருவிளையாடுகளை ஒவ்வொரு பாவையர்களுடைய வீடோறும் பள்ளி கொண்ட பெம்மான் நடத்துகின்றார். இந்த மாயனுடைய விளையாட்டை வகைப்படியே சொல்லவென்றால், வாய்த்த உலகிலே வளர்ந்த பனை ஓலையை எடுத்து எழுதினாலும் திகையாது என்று சொல்லப்படுகிறது. அங்கு ஆயர்பாடியிலே ஆயர்களுடைய இல்லத்திலே சென்று எப்படி எம்பெருமான் வெண்ணையை திருடி உண்டு மகிழ்ந்தாரோ, கோவியருடைய நாயகனாக நின்று அவர்களுக்கு பேரானந்தத்தை நல்கினாரோ, அதுபோன்று ஒரு சிறப்பு. இதை அறியாது இந்த வைகுண்டம் ஒரு மனுஷன் வந்திருந்து இப்படி கல்யாணம் புரிந்தார் வாழ்ந்தார் என்று ஏளனமாக சிறும நிலையிலே சொல்லுகின்ற தன்மை உடையவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது ஐயா சொல்றார், அவர்கள் காரணத்தை அறியாத கலிப்பயல்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஐயா நாட்டிலே நடத்துகின்றார். இது நம்முடைய சாதாரண ஒரு மனுநிலையிலே இருந்து நாம உலகத்திலே சிற்றின்ப வாழ்வுக்கான, அதாவது அழிந்து போகக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வு